வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரிட்டன் அருகே புட்டின் அணு ஆயுத பயிற்சி, நேட்டோ போர் விமானங்கள் குவிப்பு. நேட்டோ அமைப்புக்கு ட்ரம்ப் மீண்டும் மிரட்டல், உதவிகளை நிறுத்தப் போவதாக எச்சரிக்கை. லண்டனில் 3000 முறை தாக்கிய மின்னல், விமான நிலையம் மூடப்பட்டு போக்குவரத்து முடக்கம். ஜெர்மனியில் ஓய்வு பெறும் வயது 70 உயர்வு, புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கு அதிபர் ஒப்புதல். பிரிட்டனில் வெயில் கொடுமை, பிரெஞ்சுக்காரர்களுக்கு சொந்தமான கடற்கரைக்குள் மக்கள் அத்துமீறி நுழைவு. உக்ரைன் தாக்குதலால் எரியும் கிரீமியா, பிடிதளரும் அச்சத்தில் அதிபர் புட்டின். ரஷ்யாவுக்கு எதிராக நேட்டோ போர் செய்ய தயாராகிறது, புட்டின் பகிரங்க குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். பிரிட்டன் அருகே புட்டின் அணு ஆயுத பயிற்சி, நேட்டோ போர் விமானங்கள் குவிப்பு. பிரிட்டன் எல்லைக்கு அருகே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் திடீரென்று ஒரு பெரிய அளவிலான அணு ஆயுத பயிற்சியினை தொடங்கியுள்ளார். ரஷ்யாவின் இந்த அணு ஆயுத போர் பயிற்சி சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் நேட்டோ கூட்டணி நாடுகள் விரைந்து செயற்பட்டுள்ளன. பாதுகாப்பு நடவடிக்கையாக நேட்டோ அமைப்பு தனது அதிநவீன போர் விமானங்களை பிரிட்டன் எல்லைப் பகுதியில் களமிறக்கியுள்ளது. ரஷ்ய படைகளின் நகர்வுகளை உன்னிப்பாக கண்காணித்து வரும் நேட்டோ எந்த ஒரு சூழ்நிலையினையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது. உக்ரைன் போருக்கு மத்தியில் பிரிட்டன் அருகே ரஷ்யா மேற்கொண்டுள்ள இந்த இராணுவ நடவடிக்கை ஐரோப்பிய பிராந்தியத்தில் பதட்டத்தை மேலும் அதிகரித்துள்ளது. நேட்டோ அமைப்புக்கு எதிராக ட்ரம்ப் மீண்டும் மிரட்டல், உதவிகளை நிறுத்தப் போவதாக எச்சரிக்கை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோ கூட்டணி நாடுகளுக்கு பாதுகாப்பு உதவிகளை வழங்கப் போவதில்லை என்று மீண்டும் ஒருமுறை பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளார். ஈரானுடனான அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கைகளுக்கு நேட்டோ உறுப்பு நாடுகள் போதிய ஆதரவளிக்காததால் ட்ரம்ப் கடும் அதிருப்தி அடைந்துள்ளார். அமெரிக்கா இவ்வளவு நிதியினை செலவிடும் போது சிறு உதவிகளை கூட செய்ய மறுக்கும் நேட்டோ நாடுகளின் செயல் முட்டாள்தனமானது என்று அவர் விமர்சித்துள்ளார். பதிலுக்கு அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளுக்கான உதவிகளை நிறுத்த நேரிடும் என்றும் தாங்கள் அதை செய்யவும் கூடும் என்றும் ட்ரம்ப் ஓவல் அலுவலகத்தில் எச்சரித்துள்ளார். நேட்டோ அமைப்பை ஒரு காகித புலி என்று சாடியுள்ள ட்ரம்ப் அந்த அமைப்பிலிருந்து அமெரிக்கா முழுமையாக வெளியேறுவது குறித்தும் தீவிரமாக ஆலோசித்து வருகிறார். ட்ரம்ப் மற்றும் நேட்டோ தலைவர்களுக்கிடையே உறவு சுமூகமாக இல்லாத போதிலும் அடுத்த மாதம் துருக்கியில் நடைபெறவுள்ள நேட்டோ மாநாட்டில் ட்ரம்ப் பங்கேற்க உள்ளார். லண்டனில் 3000 முறை தாக்கிய மின்னல், விமான நிலையம் மூடப்பட்டு போக்குவரத்து முடக்கம். லண்டனில் நள்ளிரவில் திடீரென்று ஏற்பட்ட சக்தி வாய்ந்த இடியுடன் கூடிய புயலின் போது சுமார் 3000 முறை மின்னல் தாக்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த கடுமையான மின்னல் மற்றும் இடிமுழக்கம் காரணமாக லண்டனின் முக்கிய விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டு சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. மின்னல் தாக்கியதில் விமான நிலையத்தில் எரிபொருள் நிரப்பும் அமைப்பு மற்றும் முக்கிய கட்டுப்பாட்டு கருவிகள் கடுமையாக சேதமடைந்தன. இதன் விளைவாக பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதுடன் ஏராளமான விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பி விடப்பட்டு போக்குவரத்து முற்றிலும் முடங்கியது. லண்டன் முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகள் மற்றும் ரயில்வே தண்டவாளங்கள் வெள்ளத்தில் மூழ்கி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடுமையான வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை மையம் எச்சரித்திருந்த நிலையில் அதற்கு முன்னதாக ஏற்பட்ட இந்த திடீர் புயல் ஒட்டுமொத்த லண்டனையும் ஸ்தம்பிக்க வைத்துள்ளது. ஜெர்மனியில் ஓய்வு பெறும் வயது 70 உயர்வு, புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கு அதிபர் ஒப்புதல். ஜெர்மனியில் அதிகரித்து வரும் முதியவர்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப ஓய்வூதிய முறையினை சீரமைக்க அந்நாட்டு அரசு புதிய திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. இதற்காக அமைக்கப்பட்ட நிபுணர் குழு பணியாளர்கள் ஓய்வு பெறும் வயதை படிப்படியாக 70 உயர்த்த வேண்டும் என்று பரிந்துரைத்துள்ளது. இந்த பரிந்துரைகளுக்கு ஜெர்மனி அதிபர் பேட்ரிக் மெர்ஸ் தனது முழு ஆதரவை தெரிவித்துள்ளார். தற்போதைய சட்டப்படி ஓய்வு பெறும் வயது 67 உள்ள நிலையில் மக்களின் சராசரி ஆயுட்காலத்தின் அடிப்படையில் இது மேலும் உயர்த்தப்பட உள்ளது. மேலும் ஊழியர்கள் மற்றும் முதலாளிகளின் பங்களிப்பு தொகையினை பங்கு சந்தையில் முதலீடு செய்து ஓய்வூதிய நிதியினை வலுப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் ஓய்வூதிய கட்டமைப்பு சரிந்து விடாமல் தடுக்கவும் இந்த அதிரடி சீர்திருத்தங்கள் அவசியமானது என்று அதிபர் மெர்ஸ் வலியுறுத்தியுள்ளார். பிரிட்டனில் வெயில் கொடுமை, பிரெஞ்சுக்காரர்களுக்கு சொந்தமான கடற்கரைக்குள் மக்கள் அத்துமீறி நுழைவு.
பிரிட்டனின் சசெக்ஸ் பகுதியில் நிலவி வரும் கடுமையான வெப்ப அலை காரணமாக அப்பகுதி மக்கள் குளிர்ந்த காற்றை சுவாசிக்க கடற்கரைகளை நோக்கி விரைந்துள்ளனர். ஆனால் நியூஹேவன் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற வெஸ்ட் பீச் என்ற மணல் கடற்கரை கடந்த 17 ஆண்டுகளுக்கு மேலாக மூடப்பட்டுள்ளது. இந்த கடற்கரையானது பிரான்ஸ் நாட்டின் பொதுத்துறை நிறுவனத்துக்கு சொந்தமான நியூஹேவன் போட்டன் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. பாதுகாப்பு காரணங்களை கூறி பிரெஞ்சு நிறுவனம் இந்த கடற்கரையின் நுழைவாயிலை பூட்டி பொதுமக்கள் உள்ளே செல்ல தடை விதித்திருந்தது. இதனால் ஆத்திரமடைந்த உள்ளூர் மக்கள் பூட்டப்பட்டிருந்த இரும்பு கேட்டின் பூட்டுக்களை உடைத்து கொண்டு கூட்டமாக கடற்கரைக்குள் அத்துமுறை நுழைந்துள்ளனர். பல தலைமுறைகளாக தங்கள் கட்டுப்பாட்டில் இருந்த பொது இடத்தை பிரெஞ்சு நிறுவனம் முடக்கியுள்ளதாக கூறி மக்கள் இந்த அதிரடி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உக்ரைன் தாக்குதலால் எரியும் கிரீமியா பிடித்தளரும் அச்சத்தில் அதிபர் புட்டின். உக்ரைன் ராணுவம் நடத்திய தொடர் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களால் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள கிரீமிய தீபகற்பம் கடுமையான பாதிப்புகளை சந்தித்து வருகிறது. கிரீமியாவில் உள்ள ரஷ்யாவின் முக்கிய இராணுவ தளங்கள், எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள் மற்றும் போக்குவரத்து வழித்தடங்கள் தீப்பற்றி எரிந்து நாசமாக்கியுள்ளன. இந்த அதிரடி தாக்குதல்களால் கிரீமியா பகுதிக்கான ரஷ்ய இராணுவத்தின் விநியோக பாதை முற்றிலும் துண்டிக்கப்பட்டு அங்கு கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. நிலைமை மோசமடைந்து வருவதால் கிரீமியாவில் தங்கியிருந்த ரஷ்ய ஜெனரல்கள் மற்றும் முக்கிய அதிகாரிகள் அங்கிருந்து அவசரமாக வெளியேறி வருவதாக கூறப்படுகிறது. கிரீமியா மீதான உக்ரைனின் இந்த தொடர் ஆதிக்கம் அந்த பிராந்தியத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் பிடியை வெகுவாக பலவீனப்படுத்தியுள்ளது. பல ஆண்டுகளாக ரஷ்யாவின் முக்கிய பாதுகாப்பு அரணாக கருதப்பட்ட கிரீமியா தற்போது நிலை குலைந்து வருவது மாஸ்கோ தலைமைக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவுக்கு எதிராக நேட்டோ போர் செய்ய தயாராகிறது புட்டின் பகிரங்க குற்றச்சாட்டு. ரஷ்யாவுக்கு எதிராக போர் தொடுப்பதற்கான முழு அளவிலான தயாரிப்புகளில் நேட்டோ கூட்டணி நாடுகள் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக அதிபர் விளாடிமிர் புட்டின் குற்றம் சாட்டியுள்ளார். ஒட்டுமொத்த மேற்கத்திய நாடுகளும் ஒன்று சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு மறைமுக போரை நடத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் போரின் பின்னணியில் நேட்டோ நாடுகள் தொடர்ந்து இராணுவ உதவிகளையும் ஆயுதங்களையும் வழங்கி பதட்டத்தை வேண்டுமென்றே அதிகரித்து வருவதாக புட்டின் சாடியுள்ளார். ரஷ்யாவை வீழ்த்த வேண்டுமென்ற மேற்கத்திய நாடுகளின் திட்டம் ஒருபோதும் பலிக்காது என்றும் மாஸ்கோ தனித்து நின்று தனது எல்லைகளை பாதுகாக்கும் என்றும் அவர் சவால் விடுத்துள்ளார். அடுத்து வரும் உலகளாவிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் ரஷ்யா தனது அணுவாயுத திறன் மற்றும் பாதுகாப்பு படைகளை முழு அளவில் தயார்படுத்தி வருகிறது. உக்ரைன் போர் நீண்டு கொண்டே செல்லும் நிலையில் நேட்டோ மற்றும் ரஷ்யா இடையேயான இந்த நேரடி மோதல் போக்கு 3ஆம் உலகப் போருக்கான அபாயத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பிரிட்டனில் வெயில் கொடுமை, ரயில் பயணிகள் பயண திகதியினை உடனடியாக மாற்ற நிபுணர் அவசர எச்சரிக்கை. பிரிட்டனில் தற்போது நிலவி வரும் கடுமையான வெப்ப அலை காரணமாக ரயில் தண்டவாளங்கள் சேதமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் ரயில் சேவைகள் பெருமளவில் குறைக்கப்பட்டுள்ளன. நாட்டின் சில பகுதிகளில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தொடக்கூடும் என்பதால் வானிலை மையம் மிக தீவிரமான சிவப்பு எச்சரிக்கையினை விடுத்துள்ளது. இந்த அசாதாரண சூழ்நிலையினை கருத்தில் கொண்டு பிரபல பயணத்துறை நிபுணரான சைமன் கால்டர் ரயில் பயணிகளுக்கு அவசர எச்சரிக்கையினை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.